பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைட் பை தாலியா ரவிகோவிச். இவங்க ஒரு இஸ்ரேலி பொயட், டிரான்ஸ்லேட்டர், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பொயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட லைஃப் டைமில் இஸ்ரேலில் அவங்க பார்த்த அந்த வார் ஃபீல்டாக இருக்கட்டும், அதோட இம்பேக்ட் சொசைட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்க பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் ஹர் போமில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த பர்டிகுலர் போம் 1987 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொயட்ரி கலெக்ஷன் யூ அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஹிப்ரூவில் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அகெயின் இதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து டைரக்ட் மீனிங் அண்ட் இன்டைரக்ட் மீனிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு மீனிங் இருக்குது. டைரக்ட் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ராக்ஸ், பாறை இருக்குது இல்லையா, அந்த ராக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரொம்பவே சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இன்டைரக்ட் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ராக்ஸை ஹியூமனோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரைட் அப்படின்றது நார்மலாக நம்ம பெருமையாக நினைக்கிறது பெருமை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ப்ரைட் அப்படின்றது ஈகோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஈகோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் எல்லாத்த விட சுப்பீரியர், நம்மளுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாத்தையும் நம்ம மறைச்சிருவோம். நம்மக்கிட்ட அவ்வளோ வீக்னஸ் இருக்கும், இருந்தாலும் நான் எல்லாத்தையும் விட நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் விட நல்லா பாட்டு பாடுவேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ், அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால அதுதான் ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈகோ இருக்கிறதுனால நம்மளுக்குள்ளே இருக்கிற வீக்னஸ் எல்லாத்தையும் நம்ம மறைச்சிப்போம். நமக்குள்ளே இருக்கிற எல்லா மைனஸுமே மறைஞ்சு போயிடும். நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஷோ பண்ணுவோம். அந்த ஒரு மிரர், நம்ம க்ரியேட் பண்ண அந்த மிரர் எப்போ உடையுது அப்படின்றது தான் இவங்களோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஹியூமனை வந்து அந்த ராக்கோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு மீனிங்குமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் மீனிங், அதில் கொடுத்துருக்குற ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, ராக்ஸ் கிராக். ராக்ஸ் வந்து எப்போவாச்சும் ஒரு நாள் கிராக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்போ வேணால் இருக்கலாம். ஓகேவா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் அதில் ஒரு கிராக் வந்து க்ரியேட் ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஏஜ் ஆகிறனாலையோ நிறைய வருஷங்கள் கடந்து போகிறதுனாலையோ அது கிடையாது. ஏன்னா நிறைய வருஷம் வந்து அந்த ராக்ஸ், இப்போ ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படின்னா ரொம்ப வருஷம் அது அந்த கடற்கரை ஓரத்துலேயே தான் அப்படியே இருக்கும். எத்தனை வருஷம் கழித்து நம்ம பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது லைஸ், அதில் படுத்துருக்குது. அதோட பேக் சைடில் ஹீட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இது வந்து வெதரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹீட் சம்மர் டைம்லேயா இருக்கட்டும், வின்டர் டைம்லேயா இருக்கட்டும், எல்லா டைம்லேயும் நிறைய இயர்ஸ் கடந்து போனாலும் என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் அப்படியே இருக்கும், அன்டில் யாரும் வந்து அதை இடம் மாற்றி வைக்காத வரைக்கும். இப்படி ஒரு ராக் வந்து அந்த இடத்துலையே இருக்கும்போது அது ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுது, அது ஒரு காம்னஸ் கிரியேட் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸில் வந்து சினிமாவில் என்ன காட்டுவாங்க, ஒரு பாறை மேலே வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி. அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிற டைம் இந்த கடற்கரை பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய பாறை இருந்துச்சுன்னா அதில் உட்காந்துருப்பாங்க. அப்போது ஜென்ரலாகவே அந்த ராக் வந்து ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கும்போது அது ஒரு காம்னஸ் அப்படின்ற ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. இல்யூஷன், அப்போ ஆக்சுவலாக அங்கே வந்து காம்னஸ் கிடையாது, ஆனால் அந்த ராக் வந்து அப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எங்கேயுமே மூவ் பண்ணாது இல்லையா, அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கிராக் இருந்தாலும் அது ஹிட்டனாக இருக்கும். அந்த பாறைக்கு கீழே ஒரு சின்ன கிராக் இருந்தாலும் அது கீழே இருக்கிறதுனால மேலே உட்காந்துருக்கிற நம்மளுக்கு அது தெரிய போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு கிராக் இருந்தாலும் அது மறைவாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஹியூமனோட ப்ரைடு, ஹியூமனோட ஈகோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி தானே அது வந்து ஒரு பெரிய பாறை மாதிரின்றப்போ, பாறைன்னு நம்ம யாரை சொல்லுவோம், ஈஸியாக அழாத, ஈஸியாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாத ஒரு பர்சனை பார்த்து ஸ்டோன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாறை மாதிரி இருக்கிற அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஸ்டபர்னாக இருக்கிற ஒரு பர்சனை தான் நம்ம வந்து ராக் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனு கூட ஒரு நாள் பிரேக் ஆவாங்க, அவங்களோட ஈகோ வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பொறுமையாகவே இருப்பாங்க, என்ன நடந்தாலும் அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாத மாதிரி, அவங்கள யாரும் ஹர்ட் பண்ணாத மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ராக்ஸும், என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அந்த ராக்ஸை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக ஸ்டபர்னாக அந்த இடத்துலையே இருக்கும். அது ஒரே இடத்துல அப்படியே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அது மேலெல்லாம் பாசிலாம் படர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன் மைண்டும். நம்ம வந்து ஸ்டபர்னாக இருக்கிறோம், நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது நிறைய
நெகட்டிவ் ஷேட்ஸை நம்மளுக்குள்ளே க்ரியேட் பண்ணும். நிறைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன தான் அந்த பாசி பிடிச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அது கிட்ட போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? அதுக்குள்ளே வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அங்கே போனோம்னா வழுக்கி கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஹியூமன் மைண்டும். அவன் எந்த அளவுக்கு ஸ்டபானா இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்குள்ள நெகட்டிவிட்டி வந்து க்ரோ ஆயிட்டே இருக்குது. தென் அந்த ராக்ஸ் மேல வந்து அதோட ஃபோர்ஸான அந்த வேவ்ஸால அடிக்கடி அத வந்து தொட்டுட்டு போகுது. அத பயங்கரமா அடிக்குது. இருந்தாலும் அந்த ராக்ஸுக்கு வந்து எதுவுமே ஆகல. ஒரு பெர்சன் ரொம்ப ஈகோயிஸ்ட்டா இருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே செல்ஃப் கான்ஷியஸா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறாங்கன்னா, நெறைய பேர் அத வந்து சோதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அவங்கள வந்து எப்போவாவது ஒரு டைம் ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து பர்ஸ்ட் அவுட் ஆக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன அலைகளா இருக்கட்டும், ஃபோர்ஸான அலையா இருக்கட்டும், அந்த மாதிரி கன்டினியூயஸா அந்த ராக்ஸ வந்து ரீச் பண்ணிட்டே இருக்கு. பட் ஸ்டில் அந்த ராக்ல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்ல. அது அப்படியே ஸ்டேபிளா இருக்குது. அதே மாதிரி லிட்டில் சீல் அப்படின்னு சொல்லும்போது, கடல்ல வந்து டால்ஃபின் மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும். நெறைய கேம்ஸ்லலாம் அத வைப்பாங்க. சர்ச் பண்ணி பாருங்க. அதோட பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு அனிமல் வந்து அடிக்கடி அந்த பாறை மேல உட்கார்றதா இருக்கட்டும், அடிக்கடி அது வந்துட்டு போகுது. அது மேல உட்காருது. அத ரப் பண்ணுது. இந்த மாதிரி என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணாலும், அந்த பாறைக்கு வந்து என்னைக்கும் எதுவுமே ஆகுறதில்ல. அது அப்படியே இருக்குது. பட் அவ்ளோ ஸ்டேபிளா இருக்கிற அந்த ராக் வந்து சடனா வூண்ட் ஆகுது. அதுக்குள்ள ஒரு கிராக் வருது. அதுக்குள்ள ஒரு சின்ன பர்ஸ்ட் அவுட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி அந்த ராக் வந்து அதில ஒரு கிராக் வரும்போது, அது வந்து பிரேக் ஆகும்போது, அது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதே மாதிரி தான் இதில அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெர்சனுக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்கும். ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கும். தான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருப்போம். நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபியரா இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம மறைச்சு வச்சிருப்போம் இல்லையா? எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்போம். ஆனா ஒரு பாயிண்ட்ல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்றதுனாலயோ, இல்ல அவங்களோட ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்மள ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆயிருவோம். நம்மளோட எல்லா வீக்னஸும் வெளிய வந்துரும். நம்மளோட எல்லா ஃபேஸையும் ஒரே செகண்ட்ல ஷோ பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும். அது எல்லாத்துக்கும் சர்ப்ரைசிங்கா இருக்கும். இவ்ளோ நாளும் நம்மள வேற மாதிரி நெனச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட் நம்மளோட இமேஜ் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ எவ்ளோ ஸ்டோன் ஹார்ட்டா, எவ்ளோ ஒரு ராக் மாதிரி இருக்கிற பெர்சனும் ஒரு செகண்ட் போதும் அவங்களுக்கு இல்லையா? ஒரு செகண்ட்ல ஒரு வேர்ட் ஏதோ ஒண்ணு அவங்கள ட்ரிகர் பண்ணுச்சுன்னா, அவங்களோட டோட்டல் இமேஜும் ரிவீல் ஆயிரும் அப்படின்றத சொல்ல வராங்க. இதுல இன்னொரு மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க நெறைய வார் ஃபீல்டு, நெறைய சொசைட்டில நடக்கிற இம்பேக்ட் எல்லாமே பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் நெறைய பேர் அமைதியா இருந்தாங்க. ராக்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த மக்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிற மக்கள், ஒரு நாள் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் ஆயி அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எழுந்தாங்கன்னா, அதுவும் பார்க்குறதுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். அத யாராலயும் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி மேபி அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.